அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் 12ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் 1 இலக்கண பகுதியான தமிழாய் எழுதுவோம் அதை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படிங்கிற செய்திகளை பார்க்க போகிறோங்க. மொழி அப்படிங்கிறது ஒரு சிறந்த கருவி. அதை நம்ம திறம்பட கையாளும் போது அழகான கலையாக மிளிர்கிறது. பிழையுடன் எழுதும்போது வருந்தத்தக்கதாக உள்ளது. இப்போ இந்த பகுதியில் நாம் பிழை இல்லாமல் நம்ம தாய்மொழியை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனக்குறைவாலையும் பொருள் புரியாமையும் நம்ம சிறந்த முறையில் அந்த எழுத்துக்களை எல்லாம் உச்சரிக்க பழகாததாலையும் பிழைகளை ஏற்படுத்துறதும் அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற செய்திகளையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவசரமாக எழுதும்போதும் சரிங்க, வேறு வேகமாக நம்ம எழுதும்போது எப்படியெல்லாம் பிழைகளை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. சோறு துணைக்கால் எடுத்துட்டு எழுதும்போது சேரு அப்படியே பொருள் மாறுது பாருங்க. சோறு உண்டான் துணைக்கால் இல்லாமல் எழுதுனீங்கன்னா சேரு உண்டான், சேர்த்து எப்படிங்க சாப்பிட முடியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து துணைக்கால் எடுத்துட்டிங்கன்னா செத்து, சொத்து கொடுத்தான், நல்ல விஷயந்தாங்க. செத்து கொடுத்தான், இது நமக்கு அச்சமூட்டக்கூடிய செய்தி. செத்ததுக்கப்புறம் எப்படிங்க ஒருத்தர் நமக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன், இந்த ஜா ஐயா மாறும்போது ஐயச்சந்திரன் அப்படியே பொருள் மாறுபடுதுங்க. அடுத்து ஐயா ஜயா, ஜப்பான் ஐப்பான், போய் போய் பார்த்து திரும்பினான், போய் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. அதுவே துணைக்கால் இல்லாமல் எழுதும்போது பேய் பார்த்து திரும்பினான், இது அப்படியே பொருள் மாறுபடுதுங்க. பேயை பார்த்து அச்சம் கொண்டு திரும்பினான். அடுத்து பார்த்தீங்கன்னா கலையரசன் துணைக்கால் இடும்போது காளையரசன், கோடீஸ்வரன் துணைக்கால் இல்லாமல் எடுத்துட்டா கேடீஸ்வரன், விடை பெற்றார் வடை பெற்றார், மனம் 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 3 சொல்லினா போட்டிங்கன்னா இப்போ மல்லிகைப்பூ மனம் மிக்கது, 2 சொல்லினா போட்டிங்கன்னா உள்ளம் அப்படின்னு பொருளுங்க. அடுத்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்கே நம்ம கேர்லெஸ்ஸாக எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அடுத்து நம்ம எழுதும்போது ஏற்படக்கூடிய பிழைகள் என்னென்ன வகையான பிழைகளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. எழுத்து பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள் சில. இதெல்லாம் ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே விளக்கமாக பார்க்கலாங்க. இப்போ எழுத்து பிழைகள் பார்த்தீங்கன்னா நகர நகர நகரம் 3 நகரம் நமக்கு இருக்குதுங்க. அடுத்து லகர லகர லகரம், சிறப்பு லகரம், தமிழுக்கே உண்டான சிறப்பெழுத்துங்கிற லகரம். அடுத்து ரகரம் ரகரம், ரெண்டையுமே நாம் ரா அப்படின்னு தான் உச்சரிக்கிறோம். ர இது ர, இதுக்கான வேறுபாடு தெரிஞ்சு எழுதும்போது தாங்க பிழை இல்லாமல் நம்ம எழுத முடியும். இதெல்லாம் தான் எழுத்து பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் விலங்கு, எதையெல்லாம் மேல் விலங்குன்னு சொல்கிறோம்? கி கி, இந்த மாதிரி மேலே சுழிக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் மேல் விலங்கு, இதற்கு மேல் விலங்கிட்டு எழுதுதல் அப்படின்னு பேருங்க. கீழ் விலங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரு ரு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே கீழ் விலங்கிட்டு எழுதக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது கொம்பு, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் கொம்பிட்டு எழுதக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது துணைக்கால், எழுத்துக்கு பக்கத்தில் போடக்கூடிய இந்த வடிவத்தை தான் நம்ம துணைக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுதக்கூடியது எல்லாமே துணைக்கால் கொண்ட எழுத்துக்கள். இதில் துணைக்கால் இல்லாமல் எழுதும்போது பொருள் அப்படியே மாறுபடுது அப்படிங்கிறத நாம் இது போன பகுதியில் பார்த்தங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகரத்துக்கான எடுத்துக்காட்டு சில கொடுத்துருக்குறேங்க. நண்டு, கன்று, கற்று, பார்த்து, வாள், வாள், வாழ், புகழ்வது. இப்போ இந்த வாழ்க்கு இந்த லகரத்துக்கு வேறுபாடு பார்த்தீங்கன்னா வாள், இந்த லகரம் போடும்போது விலங்கின் குரங்கின் வாள், பசுவின் வாள் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாள், போர் வீரன் கையில் இருக்கக்கூடிய வாள், ஆயுதம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த சிறப்பு லகரம் போடும்போது பார்த்தீங்கன்னா வாள், வாழ்க்கை, வாழ்க, அந்த மாதிரி பொருள் வருங்க நமக்கு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு நம்ம எழுதும்போது பிழை இல்லாமல் அழகாக நம்ம எழுதலாங்க. அடுத்து எழுத்து பிழை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சொற்பொருட்பிழை. சொற்பொருள் ஏற்படக்கூடிய பிழைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இந்த 2 சொல்லிலையும் பார்த்தீங்கன்னா
இங்கே இந்து இருக்குது, இங்கே இத்து இருக்குது. ஒரே ஒரு எழுத்து வேறுபட்டதுனால இதோட பொருள் முழுவதும் வேறுபடுகிறது. முடிந்தால் தரலாம், நாளைக்கு நான் ஊருக்கு வர்றேன், உன்னால் முடிஞ்சால் எனக்கு இந்த புத்தகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறோம். முடித்தால் இத்து வரும்போது பொருள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நீ உனது வீட்டு பாடத்தை முடித்திருந்தால் உன் புத்தகத்தை எனக்கு தரலாம். அப்போது முடித்தால் ஒரு எழுத்து தான் வேறுபடுதுங்க, மொத்தமாகவே பொருள் வேறுபாடு அடைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கறி தின்றான் ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தாங்க. இது ரகரம், இது ரகரம். அப்போ இந்த கறிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா இறைச்சி, இந்த கறிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா விறகு கறி. விறகு அடுப்பில் சமையல் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய கறி தான் இந்த ரீ. அப்போது கறி தின்றான் அப்படின்னா இறைச்சியை உண்டான், கறி தின்றான் அப்படின்னா அந்த விறகு கறியை உண்டான் அப்படின்னு பொருளுங்க. அடுத்தது சொற்றொடர் பிழை. இப்போ சொற்றொடர் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு எழுத்து பிழை பார்த்தோம், அடுத்தது சொற்பொருட்பிழை பார்த்தோம். இப்போ சொற்றொடர்னால் ஏற்படக்கூடிய பிழையை பார்க்கலாங்க. குகன் ராமனை பற்றி கூறினான். குகன் ராமனை பற்றிய செய்திகளை கூறினான். குகன் ராமனை பற்றி கூறினான். ராமனது கரங்களை பற்றி கொண்டு அவனிடம் கூறினான். சில குறைகளை மக்கள் முன்வைத்தனர். அப்போது அரசிடம் மக்கள் தங்களோட சில குறைகளை முன்வைத்தனர். இதில் பார்த்தீங்கன்னா சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். அரசு எல்லா விஷயங்களையுமே அரசே ஏற்றுக்க முடியாது. அவங்க ஊருக்கான சில செயல்களை அவங்க தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில குறைகளை மக்கள் முன் அரசு வைத்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்த தூய்மை திட்டம், அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டு முன்னால் அவங்கவுங்க வீடுகளில் தண்ணீர் தேங்காமல் குப்பைகள் சேராமல் சுத்தமாக வச்சுக்கிறது, அவங்க வீதியை சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தரும் செய்யும்போது ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு நகரம் பார்த்திங்கன்னா அழகாக தூய்மையாகும் அப்படிங்கிறத அரசு மக்கள் முன்னால் வைக்குது. எல்லாமுக்கும் அரசையே நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு மக்கள் முன் சில குறைகளை வைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவான பிழைகள். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ நம்ம பார்த்து இந்த சொற்றொடர் பிழைகளில் பார்த்திங்கன்னா பெயரெச்சம், வினையெச்சம், இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்து தான் எழுதணுங்க. அப்போ சேர்த்து எழுதும்போதும் பிரித்து எழுதும்போதும் பொருள் மாறும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில குறைகளை மக்கள் முன் வைத்தனர். இந்த இணைப்பு சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி பிரித்து எழுதும்போது நமக்கு பொருள் மாறுதுங்க. முன் வைத்தனர் அப்படிங்கும்போது மக்கள் அரசின் முன் வைத்தனர். அதே இந்த முன் அப்படிங்கிறத மக்களோடு சேர்த்தும்போது மக்கள் முன் வைத்தனர், அரசு மக்கள் முன் வைத்தது அப்படின்னு பொருள் மாறுது. இதை பாருங்க, ராமனை பற்றி கூறினான், அந்த பற்றிங்கிறது பெயர் சொல்லோடு சேரும்போது ராமனை பற்றிய செய்திகளை கூறினான்னு வருதுங்க. அதே இந்த பற்றி அப்படிங்கிறது கூறினான் அப்படிங்கிற வினையோடு சேரும்போது ராமனை பற்றி கூறினான், அதாவது கரங்களை பற்றி செய்திகளை கூறினான் அப்படின்னு பொருள். அப்போ இந்த சொற்றொடர் பிழைகள் ஏற்படாமல் எழுதணும் அப்படின்னா பெயர் சொற்கள், வினை சொற்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெயரெச்சம், வினையெச்சம் இது எல்லாமே நம்ம சொற்களை தகுந்த முறையில் பயன்படுத்தும் போது தான் பிழை இல்லாமல் எழுத முடியுங்க. அடுத்தது பொதுவான பிழைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாங்க. மெய்யெழுத்து சொல்லின் தொடக்கமாக வராதுங்க. தமிழ் மொழியில் மெய்யெழுத்து என்னங்க, மெய்யெழுத்து 18 மெய்யெழுத்துக்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த 18 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் தொடக்கமாக வராது. இப்போ பிற மொழிகளில் வருங்க. வடமொழியில் பார்த்தீங்கன்னா கிரீடம், தமிழ் எப்படி எழுதுறங்க கிரீடம், பிரியா பிரியா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிளிஷே மெய்யில் தொடங்குது. ஆனால் தமிழ் எதுவுமே பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் எதுவுமே மெய்யில் தொடங்காது. அடுத்தது வல்லின மெய்யோடு சொல் முடியாது. வல்லின எழுத்துக்கள் கசட தபர இருக்குது இல்லைங்களா, அந்த வல்லின மெய்யோடு சொல் முடியாது. அவ்வாறு முடிந்தால் அது தமிழ் சொல் அல்ல. எடுத்துக்காட்டு பாருங்கள், பார்க், பட், டப், பஞ்ச், போத் இது எதுவுமே தமிழ் சொல் கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்களில் தான் முடிஞ்சிருக்குது, வல்லின மெய்களில் முடிஞ்சிருக்குது. அடுத்து வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா. இட்டு, இற்று இது பார்த்தீங்கன்னா ஈரொற்றாக வராது. அப்போது காட்சி அப்படின்னு எழுதுறது தான் சரி. கா, இட், இச்சி, இச்சிங்க நாம் பயன்படுத்தக்கூடாது, இது தவறு. அப்போது வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வாரா. அதனால் இங்கே இன்னொரு
ஒற்று வராது. முயற்சி அப்படின்னு தாங்க எழுதணும், அதுதாங்க சரி. முயற்சி இந்த இடத்துல இச்சு வராதுங்க, இது வந்து தவறானது. அடுத்து இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா கா ச த ப இந்த 4 எழுத்துக்களுக்கு பின்னால் அவ்வெழுத்து வரிசைகளே வரும், பிற மெய்கள் வராதுங்க. அவ்வெழுத்து வரிசைகள் வரும், பிற மெய்கள் வரா. எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. காக்கை இங்கே பார்த்தீங்கன்னா இக் கை அதே வரிசை எழுத்துக்கள். பச்சை இச் சை அதே வரிசை எழுத்துக்கள். பத்து உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வரிசை எழுத்துக்கள் தான் வரும், வேறு வரிசை எழுத்துக்கள் வராது. அடுத்து பாருங்க, இட்டு இற்று இந்த மெய்களுக்கு பிறகு அந்த எழுத்து வரிசைகளும் கா ச பா வரிசைகளும் வரும். இப்போ அதுக்கு சான்று கொடுத்துருக்குறாங்க. பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா இட்டு டு அதே எழுத்து வரிசை வந்துள்ளது. வெட்கம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டகர மெய்யோட ககர வரிசை எழுத்து வந்திருக்குது, வெட்கம். காட்சி இதில் பார்த்தீங்கன்னா டகர மெய்யோட சகர வரிசை எழுத்து வந்திருக்குது. திட்பம் இதில் பகரம் வந்திருக்குது. காற்று இந்த ட்ரகரத்தோட அதே வரிசை எழுத்து வந்திருக்குது. ட்ரகரத்தோட ககர வரிசை எழுத்து, ட்ரகரத்தோட இந்த சகரம், அடுத்தது இந்த பகரம் வந்திருக்குது. அப்போது இட்டு இற்று இந்த மெய்களுக்கு பிறகு இதே எழுத்து வரிசைகள் வரும், க ச ப அப்படிங்கிற எழுத்து வரிசைகளும் வரும். அடுத்து டகர ட்ரகர சொல்லின் முதலில் வாரா. ட்ரகரமும் ட்ரகரமும் சொல்லின் முதலில் வாரா. அதாவதுங்க டகரத்துலேயும் ட்ரகரத்துலேயும் தமிழ் சொல் தொடங்காது. அவ்வாறு தொடங்கினால் அது தமிழ் சொல் அல்ல. டமாரம் ரப்பர் இது தமிழ் சொல் கிடையாதுங்க. அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும், முதலிலும் இறுதியிலும் வராது. அப்படி வரும்போது 3 எழுத்து கொண்ட சொல்லாக வரும். குறிலை அடுத்து வரும், முடியும் போது குற்றியலுகிற எழுத்துக்களுள் ஒன்றாக இருக்கும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அக்து, எஃகு, கக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 எழுத்து கொண்ட சொல். முதல்ல ஆரம்பிக்கிறது குரில், முடியக்கூடியது குற்றியலுகிற எழுத்துக்களுள் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞ ந வ அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாகவே உள்ளன. இது சங்க காலத்தில் இருந்தது, இலக்கண வழக்கில் இருக்குதுங்க, நம்ம பேச்சு வழக்கில் இல்லைங்க. உரெஞ்ச், வெரிந்த், பொருந்த், தெவ் அப்படிங்கிறது தாங்க இந்த சொற்கள். அடுத்தது ய ர ழ ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். இப்போ பாருங்க, பாய்ச்சு, பார்க்கும், வாழ்க்கை ஈரொற்றுனா ஒன்றும் இல்லைங்க, அந்த மெய்க்கு பக்கத்தில் இன்னொரு மெய் சேர்ந்து வரும், அப்படி வந்தால் ஈரொற்று. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ச்சு ஈக்கு அப்புறம் ஒரு இச்சு இருக்குது, இங்கே பார்க்கும் இருக்கு அப்புறம் ஒரு இக்கு, வாழ்க்கை எள்ளுக்கு அப்புறம் ஒரு இக்கு. அப்போது இந்த மாதிரி 2 ஒற்றுக்கள் சேர்ந்து வர்றது தான் ஈரொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யகரமும் ரகரமும் ழகரமும் ஈரொற்றாய் வரும். அடுத்து தனிக்குறிலை அடுத்து ரகர ழகர ஒற்றுகள் வாரா. ஒருவேளை அவ்வாறு வந்தால் தமிழ் முறைக்கு ஏற்ப நம்ம அதை மாற்றி எழுதணுங்க. வாங்க எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிர்வாகம் இரு தனிக்குறிலை அடுத்து இரு வந்திருக்குதுங்க. இலக்கண முறைப்படி இரு வரக்கூடாது. அப்படி வரும் வேளையில் அதை நாம் எப்படி திருத்தம் செய்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு எழுதலாங்க. அடுத்தது கர்மம், தனிக்குறிலை எடுத்து இரு வந்திருக்குதுங்க, ரகரமை. இது எப்படி மாற்றி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா கருமம் கண்மம் அப்படின்னு எழுதலாங்க, ரெண்டுமே ஒரே பொருள் தாங்க. அடுத்து உயிர் வரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் என மாறும். பாருங்க, ஒரு ஊரில் நம்ம கதை சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு ஊரில்னு சொல்லக்கூடாதுங்க, ஓர் ஊரில். ஒரு ஊரில்ங்கிறது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா முறையாக உயிரெழுத்து வரும்போது ஒரு இரு அப்படிங்கிறது ஓர் ஈர் அப்படின்னு மாற்றம் பெறுங்க. ஒரு ஊரில் ஓர் ஊரில், ஈராண்டு இரு ஆண்டு அப்படிங்கிறது ஈராண்டு அப்படின்னு எழுதணுங்க. அடுத்து உயிரெழுத்து வரும்போது உயிர் வரின் அது இது அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கலாங்க. உயிர் வரும்போது அது இது எது அப்படிங்கிறது அஃது இஃது எஃது அப்படின்னு மாறுங்க.
எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. அஃது ஊர், இஃது எருமை, எஃது ஆடு. இந்த மாதிரி அது இது எது அப்படிங்கிறது உயிரெழுத்து வரும்போது அஃது இஃது எஃது அப்படின்னு ஆயுதம் பெற்று வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ய ர ல ழ ல இயல்பாய் நிற்கும். வியங்கோல் வினைமுற்று வந்தாலும் இயல்பாய் நிற்கும். கல் விகுதியும் இயல்பாய் வரும். இதுக்கான சான்றுகள் பார்க்கலாங்க. வாழ்க, வாழிய, வாழியர் வியங்கோல் வினைமுற்று வரும்போது இந்த மாதிரி இயல்பாக நிற்குங்க. கல் விகுதி பார்த்திங்கன்னா விலங்குகள், மரங்கள், வீடுகள், பறவைகள், இந்த மாதிரி இது எல்லாமே இயல்பாக வரக்கூடியவை. அடுத்து வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் சிலது பார்க்கலாங்க. தாய், சே, இதில் தா அப்படிங்கிறது வல்லினம். கால்கள், செல்கனம், தோள்கள், இதெல்லாமே வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது லகர லகர விதிகள். இந்த லகர லகர விதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதில் சொற்கள் எப்படி மாற்றம் பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கல் கூட்டல் சிலை, கற்சிலை. இந்த கல் கூட்டல் சிலை அப்படிங்கிறது எப்படி மாற்றம் பெறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. கல் கூட்டல் சிலை, கற்சிலை. இங்கே லகரம் பார்த்தீங்கன்னா ரகரமாக திரிந்து புணர்கிறது. கடல் கூட்டல் கரை, அப்போ இந்த லகரம் ரகரமாக திரிகிறது. பல் கூட்டல் முகம், லகரம் நகரமாக திரிகிறது. பன்முகம். மக்கள் கூட்டல் பேரு, லகரம் டகரமாக திரிகிறது. மக்கட்பேரு. நாள் கூட்டல் மீன், நான்மேன், லகரம் நகரமாக திரிகிறது. சொல் கூட்டல் துணை, சொற்றுணை. இது பார்த்தீங்கன்னா லகரம் ரகரமாக திரிவதுடன் தகரமும் ரகரமாக திரிகிறது. அப்போது நிலைமொழியீட்டில் லகரமையும் வருமொழி முதலில் தகரமும் இருந்தால் இரண்டுமே மாற்றம் பெறும். லகரமும் ரகரமாக மாற்றம் பெறுகிறது, தகரமும் ரகரமாக மாற்றம் பெறுகிறது. சொற்றுணை. பல் கூட்டல் நூல், பன்னூல். இதில் பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றில் லகரமும் வருமொழி முதலில் நகரமும் இருக்கும்போது லகரத்துடன் நகரமும் சேர்ந்து மாற்றம் பெறுகிறது. பன்னூல். அல் கூட்டல் திணை, அக்ரிணை. லகரம் ஆயுதமாக திரிந்து புணர்கிறது. பல் கூட்டல் துளி, பக்ருளி. இதுவும் ஆயுதமாக திரிவிடுவதுடன் தகரமும் ரகரமாக திரிகிறது. அப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலைமொழியீட்டில் லகரமையோட வருமொழி முதல்ல தகரம் வரும்போது இந்த லகரத்தோடு சேர்ந்து இந்த தகரமும் மாற்றம் பெறுகிறது. அடுத்து இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெரு. இந்த வினைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரிடை நிலையான இந்து அப்படிங்கிற எழுத்தை பெற்று வருகிறது. இயக்குனர், இயக்குனர்னு தாங்க எழுதணும், இதுதான் சரி. ஓட்டுநர், இந்த நான் தான் வரணும், ஓட்டுநர் சரி. அனுப்புனர், அனுப்புனர், இதுதாங்க கரெக்டு. பெறுநர், இது தவறு. பெறுநர், இதுதாங்க சரி. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெரு அப்படின்னு சொல்லி ஏவலில் வரும்போது இந்த நகரம் தாங்க வரும். இயக்கு, ஓட்டு, அனுப்பு, பெரு அப்படின்னு ஏவலில் வரும்போது நமக்கு இந்த நகரம்தான் வரும். அடுத்து உறுப்பு, குழு, ஊர் ஆகிய பெயர் சொற்கள் இன்சாரியை பெற்று வரும். உறுப்பு, குழு, ஊர் ஆகிய பெயர் சொற்கள் வரும்போது இன்சாரியை பெற்று வரும். உறுப்பு கூட்டல் இன் கூட்டல் அர், உறுப்பினர். குழு கூட்டல் இன் கூட்டல் அர், குழுவினர். ஊர் கூட்டல் இன் கூட்டல் அர், ஊரினர். இந்த மாதிரி இன்சாரியை பெற்று வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இந்த ரகர ரகர வேறுபாடெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க. இப்போ நாம் பாருங்கள், அறம், அறம் ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தர்மம், நீதி அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அறம் அப்படிங்கிறது ஒரு வகை கருவி, மரத்தை அறுப்பதற்கு பயன்படக்கூடியது அறம். அடுத்தது குறை, குறை. இந்த ரை பார்த்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடுதல். இந்த ரை பார்த்தீங்கன்னா நாய் குறைத்தது, அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அடுத்தது வளம். இந்த வளத்துக்கு பொருள் வளமை, அழகு. மருத நிலம் வளமானது. அடுத்தது இந்த வளம் பார்த்தீங்கன்னா
இப்போ கோவிலை வலப்பக்கமாக சுற்றி வர வேண்டும், அந்த மாதிரி வலப்பக்கம் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியதுங்க. களம், களம், இந்த களத்தோட பொருள் பார்த்தீங்கன்னா இடம்னு எடுத்துக்கலாங்க, அல்லது போர்க்களம்னு எடுத்துக்கலாம். இந்த களம் பார்த்தீங்கன்னா கப்பல்னு எடுத்துக்கலாம், அல்லது பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. கிளி, இந்த கிளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பறவை, பஞ்சவர்ண கிளி, பச்சை கிளி, அந்த மாதிரி பறவைன்னு எடுத்துக்கலாங்க. இந்த கிளிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அச்சம் அப்படின்னு பொருளுங்க. அடுத்தது என்றால், என்றால் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இலக்கணம் படித்தேன் என்றால், ஊருக்கு சென்றேன் என்றால், உணவு உண்டேன் என்றால் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இந்த இல் பெண்பாலை குறிக்கக்கூடியது. என்றால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனிக்குறில் என்றால் என்ன, அந்த மாதிரி இது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி வினா கேட்கக்கூடியது. தனிக்குறில் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்தது போனால், போனால், இதில் பார்த்தீங்கன்னா போனால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பொருள் வருது அப்படின்னு பார்த்தா உடற்பயிற்சி செய்து மெலிந்து போனால், இந்த இல் பெண்பாலை குறிக்கக்கூடியதுங்க. உடற்பயிற்சி செய்து மெலிந்து போனால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த போனாலுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் அவன் செய்தது சரிதானா, சொல்ல போனால் அவன் செய்தது தவறு அல்லது அவன் செய்தது சரி, அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஆணை, ஆணை, இதில் பார்த்தீங்கன்னா ஆணை அப்படின்னா கட்டளை. இப்போ அரசன் ஆணையிட்டான், அரசு ஆணையிட்டது, அந்த மாதிரி. ஆணை அப்படிங்கிறது யானை அப்படிங்கிற ஒரு விலங்கு. இந்த மழை பார்த்தீங்கன்னா கார்காலத்தில் மழை பொழிவு அதிகமாக இருந்தது, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை. இந்த மழை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குன்றுகள், பெரிய மலைகள், கோவில் இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ பழனி மலை, சென்னி மலை, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எழுத்து பிழைகள், சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள், இப்படி எங்கெல்லாம் நம்ம பிழைகளை பண்ணுறோம் அப்படிங்கிறது பேசும்போதும் எழுதும்போதும் பிழைகள் எங்கெங்கே ஏற்படுது அப்படிங்கிற செய்தி இதில் பார்த்தங்க. அந்த பிழைகளை சில நம்ம எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் நம்ம பார்த்தோம். இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. முக்கியமான பகுதி. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாய்மொழியை பிழை இல்லாமல் நம்ம எழுதவும் சரியான உச்சரிப்போடு பேசவும் நம்மளால் முடியுங்க. தமிழில் பிழையின்றி எழுத அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.